நீங்கள் உண்மையாக நேசிக்கும் ஓர் உறவு அல்லது உங்களை உண்மையாக நேசிக்கும் ஓர் உறவு உங்களை விட்டு எப்போதும் விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் கொஞ்சமும் தயக்கம் காட்டாதீர்கள். மன்னித்துவிடு என்ற ஒற்றை வார்த்தையை சொல்ல தயங்கிக் கொண்டுதான் இங்கு எத்தனையோ உறவுகள் உடைந்து கிடக்கின்றன. நீங்கள் ஒருவர் மீது வைக்கும் அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது ஒருவர் மீது நீங்களே எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு மீறிய உரிமையோதான் உங்களுக்கு ஏற்படும் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணம். யாரையும் அதிகமாக நம்பிவிடாதீர்கள். யார் மீதும் அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதனால் காயப்பட போவது நீங்களாகத்தான் இருக்கும். அன்பு என்ற பெயரில் யாரையும் அடிமையாக்க நினைக்காதீர்கள். பிறகு நீங்கள் கொடுக்கும் அன்பே உங்களுக்கு எதிரியாக மாறி பிரிவை ஏற்படுத்திவிடும். அளவுக்கு மீறினால் அமுதம் மட்டுமல்ல, அன்பும் நஞ்சுதான். வாழ்க்கையில் எந்த உறவுக்காகவும் கண்ணீர் சிந்தாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் யாருக்காக அழுகிறீர்களோ அவர்கள் உங்களின் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் அல்ல. அதற்கு தகுதியானவர்கள் உங்களை ஒருபோதும் அழ வைத்து வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். யாராவது உங்களை உதாசீனப்படுத்தினால் அதற்காக மனம் உடைந்து விடாதீர்கள். இந்த உலகில் ஊக்குவிக்கப்பட்டு முன்னேறியவர்களை விட உதாசீனப்படுத்தப்பட்டு முன்னேறியவர்கள்தான் ஏராளம். உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது அவர்கள்தான். தவறான உறவை தேர்ந்தெடுத்து விட்டால் பிறகு நிம்மதியை இழந்து தவிக்கப் போவது நீங்களாகத்தான் இருக்கும். காயங்கள் தந்த சில உறவுகளை விட்டு விலகி நீங்கள் எவ்வளவு தூரம் கடந்து வந்தாலும் அவர்களால் ஏற்பட்ட சில நிகழ்வுகளை மறைக்க முடியுமே தவிர ஒரே அடியாக மறக்க முடியாது. எதையும் மறக்க வேண்டும் என்று முயற்சி செய்து உங்களுடைய மனதை நீங்களே இன்னும் காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்று நம்மில் பல பேர் பொருட்களை நேசிக்கிறோம், மனிதர்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையில் நேசிக்கப்பட வேண்டியது மனிதர்களை, பயன்படுத்தப்பட வேண்டியது பொருட்களை என்பதை மறந்தே விடுகிறோம். மற்றவர்களை எடை போடுவதற்காக உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். பிறகு அவர்களை நேசிப்பதற்கு உங்களுக்கு நேரமே இல்லாமல் போய்விடும். மற்றவர்களிடம் குறை காண்பதில் யாருக்கும் ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்துவதுதான் உண்மையான உறவு. நம்மை நேசிப்பவர்களுக்காக வாழ வேண்டும். நம்மை வெறுப்பவர்களுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். சிலர் வெறுக்கிறார்கள் என்பதற்காக நம்மை நேசிக்கும் பலரை மறந்துவிடவும் கூடாது. வெறுப்பவர்களையே நினைத்து வெம்பிவிடவும் கூடாது. நாம் வாழும் இந்த வாழ்க்கை நமக்கானது தானே தவிர நம்மை வெறுக்கும் யாரோ ஒரு சிலரது அல்ல. நமக்கான வாழ்வை நாம் தான் மகிழ்ச்சியானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நம் மகிழ்ச்சியை கெடுக்கும் எதையும் யாரையும் நம் அருகில் கூட அனுமதிக்காமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது. வலி என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். மற்றவர்களுடைய வலியை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்பதையாவது புரிந்து கொள்ளுங்கள். யாரையும் காயப்படுத்திவிட்டு நாம் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது. சக மனிதர்களிடம் தவறாக நடந்துவிட்டு இறைவனிடம் சரியாக நடந்து கொள்வதில் எந்த ஒரு பயனும் இல்லை. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய அன்பை நிரூபித்துக் கொண்டே இருக்க முயற்சி செய்யாதீர்கள். அது தற்கொலையை விட மிகவும் மோசமானது. நிரூபித்துதான் உங்கள் அன்பு அவர்களுக்கு புரியும் என்றால் அது உண்மையான உறவே அல்ல. நம்பிக்கையில்லாத மனிதர்களிடம் கொஞ்சம் விலகி இருப்பதே நமக்கு நல்லது. அவரவர்களுடைய முகத்தின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர்களின் உள்ளத்தின் அழகை அவரவர்களின் சொல்லும் செயலும் தான் காட்டும். அதனால் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் எப்போதும் உண்மையாக இருங்கள். அன்புக்கு என்றுமே தோல்வியில்லை என்பதெல்லாம் பொய்யாகத்தான் இருக்கும். அன்பும் ஒரு நாள் தோற்றுத்தான் போகிறது. அதனுடைய மதிப்பே தெரியாதவர்களிடம் அன்பை காட்டும் பொழுது. நம்பகத்தன்மைக்கு எதிராக நடந்து கொள்ளும் உறவுகளிடம் ஒன்றாக சேர்ந்திருப்பதற்காக கெஞ்சுவதை விட ஒதுங்கிச் செல்வதே நல்லது. நம்பிக்கையில்லாத உறவுகள் நஞ்சுக்கு சமம். அன்பு கூட அளவோடு இருக்கும் வரைதான் மதிக்கப்படும். அன்பு என்ற பெயரில் யார் மீதும் அதிகம் உரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். நீங்களாகவே அதிகமாக உரிமை எடுத்துக்கொண்டால்
ஒன்று வெறுத்து விடுவீர்கள் அல்லது வெறுக்கப்படுவீர்கள். அளவுக்கு மீறிய அன்பை யார் மீதாவது நீங்கள் வைத்துவிட்டால் நீங்கள் உயிரோடு இருந்து கொண்டே மரணத்தை அனுபவிப்பீர்கள். நாம் விரும்பும் உறவுகளே நமக்கு அவமானத்தை தருகிறதே என்று வருந்தாதீர்கள். 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தையும் கூட ஒரே ஒரு அவமானம் பெற்று தந்துவிடும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சில உறவுகளிடம் தேவையான இடத்தில் கட்டாயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, அர்த்தமில்லாமல் போய்விடும். நீங்கள் உண்மையாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் நான் உண்மையாக இருக்கிறேன் என்று எல்லோரிடமும் காட்டிக்கொள்ள நினைக்காதீர்கள். நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா என்பதை சோதித்து பார்க்கவே எல்லோரும் விரும்புவார்கள். தன்னை தானே நிரூபித்துக் கொள்ள வேண்டிய கடமை உண்மைக்கு மட்டும்தான் இருக்கிறது. பொய்க்கு அந்த பிரச்சனையே இல்லை. அதற்காக பொய்யை மேன்மையானது என்று எண்ணிவிடாதீர்கள். உங்களின் உண்மை உங்களை என்றும் கைவிடாது. பொய் என்றும் உங்களுக்கு கை கொடுக்காது. சிலவற்றை கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை தேடிக்கொண்டிருந்தால் மீதம் இருக்கும் வாழ்வில் நிம்மதியே இல்லாமல் போய்விடும். அன்பிற்கும் ஆசைக்கும் அடிமையாகி விடாதீர்கள். ஏனென்றால் இரண்டுமே உங்களை வாழ்க்கையில் நிரந்தர அடிமையாக மாற்றிவிடும். நீங்கள் ஆசைப்பட்ட அல்லது உங்களின் அன்பிற்கு பாத்திரமான எதுவும் உங்களை விட்டு விலகி போனால் அது உங்களை பெரிதும் பாதித்துவிடும். பார்த்தும் பார்க்காமல் போகிறவர்கள் மத்தியில் நீங்களும் கண்டும் காணாமல் சென்று விடுங்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புக்கு மற்றவர்கள் தரும் பரிசு ஏமாற்றமாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் ஏமாற்றம் என்ற ஒன்று நிகழும் போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தால்தான் தெரியும் நம்முடைய எதிர்பார்ப்பே தவறு என்பது. ஒரு பிரச்சனையின் போது அதற்கான தீர்வை தேட வேண்டுமே தவிர உன்னால் தான் வந்தது, இதற்கு காரணம் நீதான் என்று பிறரை குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. உங்கள் துன்பத்திற்கு எது காரணமாக இருந்தாலும் வார்த்தைகளால் இன்னொருவரை புண்படுத்தாமல் இருங்கள். நெருப்பினால் சுட்ட காயங்கள் கூட சில நாட்களில் ஆறிவிடும். நாவினால் சுடப்படும் காயங்கள் கடைசி வரை ஆறுவதே இல்லை. நாம் நம்மை சுற்றியிருக்கும் உறவுகளுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவுக்கு நம்முடைய உணர்வுகளுக்கும் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்களே மதிப்பளிக்கவில்லை என்றால் உங்களுடைய உணர்வுகளுக்கு வேறு யாரிடம் மதிப்பை எதிர்பார்க்க முடியும்? மனசு சரியில்லை என்றால் பிடித்தவரிடம் பேசி ஆறுதல் அடையலாம். ஆனால் கொடுமை என்னவென்றால் பெரும்பாலான நேரங்களில் நம் மனசு சரியில்லாமல் போவது நம் மனதிற்கு பிடித்தவர்களால் தான் என்பதே. வாழ்க்கையில் நம்மை கண்கலங்க விடமாட்டார்கள் என்று எதிர்பார்க்கின்ற உறவுகள்தான் நம்மை கசக்கி பிழிந்து காகிதமாக தூக்கி எறிந்து விடுகிறார்கள். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது இவரிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைப்பதுண்டு. நீங்கள் அந்த ஒருவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். அதுதான் உன்னதமான உறவாக இருக்கும். உயிருள்ள வரை தொடரும் உறவாகவும் இருக்கும். ஒரு சிலரால் நாம் அனுபவிக்கும் தனிமை நமக்கு எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ, ஆனால் இவ்வளவு நாள் நாம் முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்பதை மட்டும் நன்றாக புரிய வைத்துவிடும். சிலரை தரையில் கூட கால் படாதவாறு நாம் தாங்கு என்று தாங்கினாலும் கூட நம்மை கழட்டிவிட வேண்டிய இடத்தில் சரியாக கழட்டிவிட்டு சென்று விடுவார்கள். படிப்பு கற்றுத்தந்த பாடங்களை விட ஒரு சிலரால் கிடைக்கப்பெறும் அனுபவங்கள் கற்றுத்தந்த பாடங்களே ஏராளம். நாம் மறக்கவே முடியாத முகமும் மறக்க துடிக்கின்ற முகமும் ஒரே முகமாக அமைந்து விடுவதுதான் வாழ்வில் மிக பெருங்கொடுமை. நடந்து முடிந்த சில கசப்பான நிகழ்வுகளை மறக்க முயற்சி செய்யுங்கள். மறக்க முடியவில்லை என்றால் அதை மறைக்கவாவது முயற்சி செய்யுங்கள். மறக்கும் குணம் மட்டும் இல்லாமல் போய்விட்டால் நாம் இறக்கும் வரை சுமக்க வேண்டியிருக்கும் சில நஞ்சு கலந்த நெஞ்சங்களை. உறவுகள் தரும் காயங்கள் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை செதுக்கவே வருகின்றன. ஒரு நெருங்கிய உறவு செய்த துரோகம் உங்களுக்கு மிகுந்த வலியை தரலாம். ஆனால் அந்த அனுபவம் உங்களுக்கு மனிதர்களை புரிந்து கொள்ளும் ஞானத்தையும், யாரை நம்ப வேண்டும் என்பதில் விழிப்புணர்வையும், உங்கள் சொந்த பலத்தையும் கற்றுக் கொடுக்கும். அந்த வலி உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றும்.
அன்பின் தோல்விகள் முடிவல்ல, அது இன்னும் ஆழமான ஆரோக்கியமான அன்பை தேடும் ஆரம்பம். ஓர் உறவு முறிந்து போகும்போது அது உங்களுக்கு ஒரு தோல்வியாக தெரியலாம். ஆனால் அந்த முறிவு உங்கள் தேவைகள் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. இது அடுத்த உறவில் நீங்கள் சிறந்த முடிவுகளை எடுக்க ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அன்பை கொடுப்பதிலும் கொஞ்சம் அளவோடு இருங்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் நீங்கள் அளவுக்கு அதிகமான அன்பை வெளிப்படுத்தும் போது சில சமயங்களில் அவர்களுடைய வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் ஆளாக நேரிடலாம். அதனால் அன்பாக இருந்தாலும் அது அளவோடு இருப்பதே நல்லது. ஜனனம் இறைவனின் படைப்பு, மரணம் படைத்தவனின் அழைப்பு, இடைப்பட்ட வாழ்க்கையோ மனிதனின் நடிப்பு. இதை புரிந்து கொண்டால் சில மனிதர்களால் ஏற்படும் மன வலிகளுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் யாரிடம் ஆறுதல் தேடுகிறோமோ அவர்கள்தான் பெரும்பாலும் நம் காயங்களுக்கும் காரணமாக இருப்பார்கள். ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதீர்கள். எது நடந்தாலும் உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருந்து விடுங்கள். அன்பின் பாதையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. அதற்கு தகுதியானவர்களாய் நீங்கள் இருந்தால் அன்பே அதன் பாதையில் உங்களை கூட்டிச் செல்லும். வாழ்க்கை மிகவும் குறுகியது. உங்களுக்கு பிடித்ததை உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக செய்துவிட்டு போய்கொண்டே இருங்கள். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நம்மை பிடித்தவர்களுக்கு நம்மை பற்றி நிரூபிக்க தேவையில்லை. நம்மை பிடிக்காதவர்களுக்கு நம்மை பற்றி நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்கு நிரூபிப்பதில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரிடமும் உங்களை புரிய வைப்பதற்காக போராடாதீர்கள். நம்மை அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அவர்களை நன்றாக புரிந்து கொள்வதில்தான் அதிகமாய் வெளிப்படும் உண்மையான அன்பு. நாம் மட்டும் எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர நம்மை புரிந்து கொள்வதற்கு நம்மை சுற்றி இங்கு யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனம். தனக்கு வலிக்கும் என்றால் கவனமாகவும் பிறருக்கு வலிக்கும் என்றால் கவனக்குறைவாகவும் பேசுவதுதான் மனிதனின் உச்சகட்ட சுயநலம். எதையும் பேசும்போது கொஞ்சம் நிதானித்து பேசுங்கள். போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை. போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை. சில இடங்களில் போதும் என்ற மனம்தான் மகிழ்ச்சிக்கான மருந்து. அளவுக்கு மீறினால் அமிர்தம் மட்டுமல்ல, சிலரின் அன்பும் நஞ்சாகத்தான் மாறிவிடுகிறது. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களின் அன்புக்காக ஏங்கி தவிக்காதீர்கள். நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கிச் செல்வது கூட ஒருவித நாகரிகம்தான். நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஒரு நாள் நிச்சயம் உங்களை கைவிட்டு விடவும் வாய்ப்புகள் உண்டு. பணம் இல்லாதவன் வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாமலே கூட போகலாம். உங்களுக்கு எது தெரிந்தாலும் எது தெரியாமல் போனாலும் பணம் சம்பாதிப்பதை மட்டும் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் நாம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் வாழவே முடியாது. பணம் இல்லாதவனின் பாசமும் நட்பும் அதிகமாய் விரும்பப்படுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காரணங்களுக்காகவோ தேவைகளுக்காகவோ வருவதில்லை ஒருவர் மீதான அன்பு. இன்பமோ துன்பமோ நமக்காக இறுதி வரை நம்மோடு இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வருவதே உண்மையான அன்பு. வாழ்க்கையில் அப்படி ஒரு அன்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உண்மையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான். வயதையும் அனுபவத்தையும் பார்த்து வந்தது அன்று, வசதியையும் பணத்தையும் பார்த்துதான் வருகிறது இன்று மரியாதை. நன்றாக பேசுகிறார்கள், இனிக்க இனிக்க பேசுகிறார்கள், எல்லாம் நமக்கு நல்லதைத்தான் செய்வார்கள் என்று நினைக்காதே. தேனின் கொடுக்கில் மட்டுமல்ல, இனிப்பான தேனை தரும் தேனீயின் கொடுக்கிலும் விஷம் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம். மன நிம்மதி உங்களுக்கு நிரந்தரமாக வேண்டுமென்றால் சிலரிடம் குருடாகவும் பலரிடம் செவிடாகவும் இருந்து விடுங்கள். நட்போ உறவோ எதுவாக இருந்தாலும் துரோகத்தை அரங்கேற்றாத வரையில் அது உயிருக்கு நிகரானதுதான். ஆனால் அப்படிப்பட்ட நட்பையும் உறவையும் பார்ப்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் அரிதிலும் அரிதானது. நம்பிக்கை வைப்பதில் தவறேதும் இல்லை. அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம். யாரையும் வெளித்தோற்றத்தை வைத்து ஒரு முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். இருப்பவன் இல்லாதவனைப் போல் காட்டிக்கொள்வதும் இல்லாதவன் இருப்பவனைப் போல் காட்டிக்கொள்வதும் தான் இன்றைய உலகம்.
புரிதல் இல்லாத போதுதான் அவசரமும் ஆத்திரமும் கூடிவிடுகிறது. யார் மீதும் அவசரப்பட்டு ஆத்திரப்படாதீர்கள். முதலில் முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் பிரிவுகளும் பிளவுகளும் மட்டுமே வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். உன் மீது அன்பு கொண்டவர்களை அதிகமாக நேசி. உன் மீது கோபம் கொண்டவர்களை அதைவிட அதிகமாக நேசி. இல்லை என்றால் இருக்கும் வரை அவர்களைப் போல நீயும் நிம்மதியில்லாமல் தான் வாழ்வாய். கோபம் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. அன்பு உன்னை ஒருபோதும் கோபப்படுத்தி பார்க்காது. உறக்க பேசினால் மட்டும் ஒரு பொய் உண்மையாகி விடாது. ஆனால் பேச வேண்டிய இடங்களில் பேசவில்லை என்றால் ஓர் உண்மை கூட பொய்யாகிவிடக்கூடும். பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள். அளவுக்கு மீறி ஆட்டம் போடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்றால் என்னவென்று அவர்களுக்கு வலிகளால் உணர்த்தவும் செய்யும். ஆட்டம் போடுபவர்களை நீங்கள் அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள். பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் தலைகீழாக மாறவும் செய்யும். அனுபவங்களும் காலமும் அதிகரிக்க அதிகரிக்க அமைதியும் மௌனமும் சேர்ந்தே பயணிக்கிறது நம் வாழ்வில். மன்னிப்பு கேட்பதற்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வேண்டும். ஆனால் மன்னிப்பதற்கு உள்ளத்தில் சிறிதளவேனும் அன்பு இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையில் சரியாக படுவது மற்றவர்களின் பார்வையில் குற்றமாகவும் தெரியலாம். அனைத்தையும் மன்னிக்கவும் மறக்கவும் அன்பு மட்டுமே ஒரே ஆயுதம். நாம் என்னதான் வளர்ந்து விட்டாலும் நம் மனம் ஒரு சின்னஞ்சிறு குழந்தைதான். அது பேரன்பின் மடி சாய்ந்து உறங்க என்றும் ஒரு அன்பை தேடிக்கொண்டேதான் இருக்கும். உங்களின் விலை மதிப்பில்லாத உண்மையான அன்பை எல்லோருக்கும் கொடுத்து விடாதீர்கள். போலியான இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கேலியாகி போகிறது சிலரின் உண்மையான அன்பு. எந்த சூழலிலும் அடுத்தவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ யாருக்காக எதை மாற்றிக்கொள்கிறாயோ அதை உனக்காக யாரும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தவர்களுக்காக நீ மாற நினைத்தால் பிறகு அதுவே தொடர்கதையாகி உன்னுடைய உண்மை அடையாளமே காணாமல் போய்விடும். உன்னை நேசிக்கின்ற 100 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 4 பேரை பற்றி உனக்கு யோசிக்க கூட நேரம் இருக்காது. உன்னை வெறுப்பவர்களை பற்றியெல்லாம் யோசித்து உன் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. எந்த ஆசையும் இல்லை, எந்த கனவுகளும் இல்லை. இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிடுகிறது சிலர் தந்த துரோகங்களும் ஏமாற்றங்களும். வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்கட்டும். எதுவும் கடந்து போகும். ஆனால் நாம் காயப்படுத்திவிட்ட எதுவும் யாருக்கும் மறந்து போகாது. இன்று இன்பமாய் தெரிவது நாளை துன்பமாய் தெரியும். இன்று துன்பமாய் தெரிவது நாளை இன்பமாகவும் மாறும். நாம் தான் சமநிலையோடு வாழ பழகிக் கொள்ள வேண்டும். உன் கவலைகளை நினைத்து அழ வேண்டும் என்று தோன்றினால் அதை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு. அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார். சில அறிஞர்களுடன் பழகினால் நாமும் அறிவாளியாகலாம். ஆனால் எத்தனை பணக்காரர்களுடன் பழகினாலும் நாம் பணக்காரர்களாக மாறிவிட முடியாது. உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களுடன் பழகினால் நாம் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருப்போம். கோபம் என்பது நமது புத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அருள் விளக்கை அணைத்துவிடும் காற்றை போன்றது. அந்த காற்று நம்மிடம் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். புகழ் கருதி செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் சேவை அல்ல, அதுவும் ஒரு வியாபாரம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சுற்றி இப்படிப்பட்ட வியாபாரிகள் நிறையவே உண்டு. கவனமாக இருங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் செயல்களுக்கான பலன்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களிடம் என்றேனும் ஒரு நாள் அது வந்தடைந்தே தீரும். எனவே நீங்கள் பிறருக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதில் விழிப்புடன் இருங்கள். நாம் மறக்க நினைக்கும் சிலர் தந்த காயங்களை விட நம்மை கடந்து போகும் யாரோ ஒருவர் நாம் மறக்க நினைக்கும் சிலரை நினைவுபடுத்தி சென்று விடுகின்றனர். அதுதான் நமக்கு மிகப்பெரிய வலியை தந்து விடுகிறது. வாழ்வில் யாரும் நமக்கு நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து விட்டால் யார் தரும் துரோகங்களும் நமக்கு வலிகளை தருவதில்லை. வாழ்வில் எதுவும் நமக்கு நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து விட்டால் நமக்கு எந்த கவலையும் இல்லை.
உங்களை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாய் இருங்கள், அதுதான் உங்களின் வீரம். உங்களை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இருங்கள், அதுதான் உங்களின் விவேகம். ஆசை என்ற ஒன்று படுத்தும் பாடுதான் நம் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். அதற்காக ஆசைப்படாமலேயே வாழ்ந்துவிடவும் முடியாதுதான். ஆனால் சில விஷயங்களில் நாம் ஆசைப்படுவதை நிறுத்திவிட்டால் பல ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம். வாழ்க்கை பயணத்தில் வழிகள் தோறும் நல்ல மனிதர்களை தேடி பாருங்கள். கிடைக்கவில்லை என்றால் நீங்களே நல்ல மனிதர்களாக மாறிவிடுங்கள். நல்லதை எண்ணுவதும் நல்லதை பேசுவதும் நல்லதை செய்வதுமே ஒரு மனிதனை கடைசி வரையிலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும். அதை தேடி இதை தேடி இன்னும் எதையெல்லாமோ தேடி அலைகின்றோம். வாழ்வில் எது வந்து சேர்ந்தாலும் இன்னும் வேண்டுமென்று தவிக்கின்றோம். அவரவர்க்கு வாய்த்ததெல்லாம் அந்த ஆண்டவன் போட்ட பிச்சை என்பதையும் மறக்கின்றோம். இதையெல்லாம் அறியாமல் அடுத்தவைகளின் மேல் இச்சை கொள்கிறோம். இதுதான் எது இருந்தாலும் நாம் நிம்மதியில்லாமல் வாழ்வதற்கு ஒரே காரணம்.